ஹலோ ஃபுட் லவர்ஸ், இது ஸ்டார்டர்ஸ் கிச்சன். நம்ம ஃபுட் லவர்ஸ்க்கு டேஸ்டியான தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேங்காய் அரை மூடி, வரமிளகாய் 4, ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வரமல்லி 2 டீஸ்பூன், பட்டை 2 உடச்சி போட்டுக்கலாம், கிராம்பு 4, கசகசா 1 டீஸ்பூன். முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. 4 தக்காளியும் அரை கப் பொட்டுக்கடலையும் அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாமா? அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயையும் போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி 1 to 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 5 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி கொத்தமல்லியை தூணா சாம்பார் ரெடி. இந்த வாசனைக்கே எல்லாத்துக்கும் பசி எடுத்துக்கோங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4-5 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. சரிங்க, எனக்கும் பசிக்குது, நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.